அமைச்சர் ரகுபதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமராஜ்யம் தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியல் ஸ்பீச் அவர் திமுகக்குள்ளேயே கிரியேட் பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டில் ராமராஜோடைய தோத்தி ஷர்ட்டு ஜட்டி பனியன் எல்லாம் நல்லா விற்குது. அந்த ராமராஜ் தமிழ்நாட்டில் உறுதியா இருக்கு. ஏன்னா கனிமொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு மத அரசியலுக்குள்ள போறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மதம் மாற்றக்கூடிய மதத்தினுடைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க தூத்துக்குடி செக்டாரை மட்டும் பார்த்துப்பாங்கிற அடிப்படையில கொண்டு வந்திருக்காங்க. விஜய் தனியா நின்றாருனால் திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் உறுதியா விஜய்க்கு போகும். காங்கிரஸ் ஓட்டும் திமுக ஓட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த டிரான்ஸ்பர் ஆகுமா? ராகுல் காந்திக்கு உண்மையிலே இன்னைக்கு ஃபண்டிங் திமுக கிட்ட தான் போகுது. 2026 திமுக தூக்கி எறியப்பட்டால் 11 வருஷம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. திருமதி சசிகலா அவங்க ஒரு பொது கூட்டம் கூட்டி அவங்க ஒரு கட்சியை அனௌன்ஸ் பண்ணி சசிகலாவை வச்சு அதிமுகவை டார்கெட் பண்ணி அதிமுகவை கையெடுக்கப்படுத்தும். இதுதான் அவருடைய நோக்கம். டிஆர் பாலுடைய சாராயம் விற்கணும். இது சாராய அதிபர்களுடைய மிரட்டல், அதற்கான பணிவு. இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. சிதம்பரத்துக்கு தெரியாத ஒரு ஊழல் 1990 இருந்து 2026 வரைக்கும் நடக்கல. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்று ஒரு சுவாரஸ்யமான அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு TDS ரவி அவர்கள். நம் சேனலுக்கு அவரை முதலாக வரவேற்கிறோம். வணக்கம் சார், நன்றி எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி. நன்றி சார். சார், இப்போ திமுக தன்னுடைய தொகுதி அலோகேஷன் விஷயத்துல ரொம்ப மும்மரமா இறங்கி இருக்கு. கூட்டணி கட்சிகளோட பேசுறதுல இருந்து அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை டீல் பண்ற வரைக்கும் இந்த தடவை இளைஞர் அணிக்கு குறைஞ்சபட்சம் 50 சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு துணை முதல்வரும் இளைஞர் அணி செயலருமான உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு பிரஷர் வரதான் நம்ம கேள்விப்படுறோம். உதாரணமா அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு பதிலா தன்னுடைய மருமகள் சங்கீதா, அப்புறம் கதர்துறை அமைச்சரான காந்தி ராணிப்பேட்டை தொகுதியில தனக்கும், சோளிங்கர் தொகுதியில தன்னுடைய மகன் வினோத்துக்கும், அதே மாதிரி திருக்கோவிலூர் தொகுதியில பொன்முடி திருப்பியும் இறங்குறதுக்கு ஆயத்தமாகறதோட சிகாமணிக்கு விக்கிரவாண்டி தொகுதியிலையும் கேட்கறதா ஒரு ஐடியாவோடையோ, அமைச்சர் ஏவா வேலு அவர் திருவண்ணாமலையிலேயே போட்டியிட்டாலும் அதே சமயத்துல தன் மகன் கம்பனுக்கு போலூர் தொகுதியில கேட்கிற மாதிரியோ, கடலூர் மாவட்டத்தை திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிற MRK பன்னீர்செல்வம் அவருடைய மகன் கதிரவனை, அப்புறம் முக்கியமா மூத்த அமைச்சரான ரகுபதி அவருடைய மகன் அண்ணாமலைக்கு சீட்டு வேணும் அப்படின்னு ரொம்ப பிரஷர் கொடுக்கறதாகவும் முதல்வர்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறதா நமக்கு தகவல்கள் வருது. இதுல என்ன விஷயம்னா, இந்த அமைச்சர் ரகுபதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமராஜ்யம் தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியல் ஸ்பீச் அவர் திமுகக்குள்ளேயே கிரியேட் பண்ணிருக்காரு. சோ திமுக கேடர் இந்த விஷயங்களை எப்படி பார்க்கும்? அவங்க இந்த மாதிரி வாரிசுக்கே திருப்பி கொடுத்துட்டு இருந்தானா புதுசா வரவங்களுக்கு எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி தரும்னு அவங்க பிரஷர் கொடுக்கறதா கேள்விப்படுறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல ராமராஜோடைய தோத்தி ஷர்ட்டு ஜட்டி பனியன் எல்லாம் நல்லா விற்குது. அந்த ராமராஜ் தமிழ்நாட்டுல உறுதியா இருக்கு. இஸ்லாம் சகோதரர்கள் கூட அவங்க கட்டுற லுங்கி ஸ்டைல் தனியா இருக்கும். வேற மாதிரி ஒயிட் கலர்ல வேற மாதிரி இருக்கும். அதை கூட ராமராஜ் கொடுக்குறாங்க. சோ இஸ்லாம் சகோதரர்கள் கிட்ட கூட ராமராஜ் இருக்கு. ராமராஜ்யம் வரணும்னு சொன்னா இந்த அவுரங்கசீப் கில்ஜி எல்லாம் ஆண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது கருணாநிதி ஐயா அவருடைய பையன், அதுக்கப்புறம் அவருடைய பையன், இந்த முகலாய வம்சத்தினர் முதல்ல வெளியில போனாங்கன்னா, அதாவது அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னா, அவங்களுடைய குறுநில மன்னர்கள் ஒரு 13 பேர் இருக்காங்க இல்லையா, நீங்க நிறைய பேர் சொன்னீங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இதெல்லாம் யாராவது எதிர்பார்க்காம இருப்பாங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த 13 பேருடைய சிபாரிசுல தான் எதுவும் நடக்குது. இந்த முறை சபரீசன் டைரக்டா இறங்கி இருக்காரு. ஏன்னா கனிமொழி சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா கனிமொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு மத அரசியலுக்குள்ள போறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மதம் மாற்றக்கூடிய மதத்தினுடைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க தூத்துக்குடி செக்டாரை மட்டும் பார்த்துப்பாங்கிற அடிப்படையில கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் வந்துருது டிஎம்கேல. நீங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இவ்வளவு கெத்து காட்டுற அளவுக்கு எல்லாம் இவங்க கிட்ட உரிமையே இல்லை. தோக்க போறாங்க. அதை யாரு நிக்க வச்சு தோத்தா என்ன, சித்தப்பனை நிக்க வச்சா என்ன, பெத்த பையனை நிக்க வச்சா என்ன, பெத்தாப்பனை நிக்க வச்சா என்ன, எல்லாமே தோக்கதான் போறாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. காரணம் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன்,
கருணாநிதி ஐயா 2006ல எப்படி வந்து 130 தொகுதியில நின்றாரோ அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி 130 140க்குள்ள நின்று நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்தால் அது வந்து இந்த 2026 தேர்தலுக்கு உதவும். அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா வந்து 2016ல எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து 3வது அணின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல வந்து எதிர் வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு போகாம இந்த 3வது அணிக்குள்ள கொஞ்சம் உட்கார்ற மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட 3-4% உட்கார்ந்தாலே ரொம்ப டைட் ஆயிடும். அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி ஸ்டாலின் பண்ணணும்னு சொன்னேன். பட் அவர் அதை தவற விட்டுட்டார். 2026ல தாவேகாவுக்கு வந்து கூட்டணின்னு ஒண்ணு நடந்திருந்தால், உதாரணத்துக்கு காங்கிரஸ் அண்ட் தாவேகா கூட்டணி வந்திருந்தால் காங்கிரஸ் உடைய வாக்கு யாருக்கும் போகாது, பிஜேபிக்கு போகவே போகாது, அதிமுகவுக்கு உறுதியா சொல்லலாம். காங்கிரஸுக்குன்னு ஒரு வாக்கு இருக்கு, அது 4%, 3%, 80 லட்சமோ 60 லட்சமோ 30 லட்சமோ, அது உறுதியாக நீங்க தாவேகா பக்கம் அவங்க போனாங்கன்னா போகாது. யாருக்கு போகாது? அதிமுக பிஜேபிக்கு போகாது. ஆனால் விஜய் தனியா நின்றார்னால் திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் உறுதியா விஜய்க்கு போகும். குறிப்பா பெண்கள் வாக்கு, இன்னைக்கு 40+ இருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு அப்படிங்கறத நான் தொடர்ந்து சொன்னேன். உல்டாவா மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி 140 சீட்ல நிக்கிறாரு, அண்ணன் ஸ்டாலின் ஐயா வந்து 150க்குள்ள இறங்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து நிக்கிறாரு. இப்ப தேமுதிகவெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னா கம்யூனிஸ்ட் குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தாவேகா குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, காங்கிரஸ் குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படியோ காங்கிரஸுக்கு ஒரு ரோஷம்லாம் வந்து கோபம்லாம் வந்து, இத்தனைக்கும் காங்கிரஸ் வந்து 230 தொகுதியில பிஜேபியோட டைரக்டா ஃபைட் பண்றாங்க இந்தியாவில. இன்னைக்கும் போன தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் 543ல பிஜேபிக்கு டைரக்ட் ஃபைட்டே, அதாவது எமர்ஜிங் ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்றதா இருந்தா, ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் காம்படிட்டர்னு சொல்றதா இருந்தா காங்கிரஸ் தான். 230 தொகுதியில் அவ்வளவு பெரிய கட்சி காங்கிரஸ். தோக்குறாங்கிறது வேற விஷயம். அப்புறம் அதே மாதிரியே தென்னகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளால வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கர்நாடகால ஆள்றாங்க, தெலுங்கானால ஆளுகின்றார்கள். உறுதியா அவங்க வந்து பெரிய கட்சி தான். ஆனா தமிழகத்துல மட்டும் உள்ள வந்த உடனே கும்டி பூண்டி தாண்டி உள்ள வந்த உடனே கூனி குறுகி ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க எஜமா அப்படின்னு கேக்குற மாதிரியே கபாலி அப்படின்னா சொல்லுங்க எஜமாங்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப அவங்களை வந்து நீங்க தள்ளி விடாததுனால, தாவேகா பக்கம் தள்ளி விடாததுனால அவங்க 25 சீட்டை அழகா கம்யூனிஸ்டுக்கும் விசிகாவுக்கும் தேமுதிகவுக்கும் பாமக அப்பா கட்சிக்கும் பிரிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு பக்கம் 180ல நின்றுருப்பீங்க, 175ல நின்றுருப்பீங்க. காங்கிரஸுடைய சீட்டு வந்து வாக்கு வந்து தாவேகாக்கு தான் போகும், உறுதியா வந்து அதிமுக பிஜேபிக்கு போகாது. ஒரு நல்ல கேம் பிளான் நீங்க பண்ணியிருந்திருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, திமுக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 175 சீட்ல நிக்கும் போது 133 தானே ஜெயிச்சது போன முறை. 2006ல 130ல நிக்கும் போது 92 94 தானே ஜெயிச்சது. நிக்கிற 4வது தொகுதியை தோத்துட்டு இருக்கு திமுக. அதே நீங்க அலையன்ஸ் கொடுத்தீங்கன்னா நிக்கிற 2வது தொகுதியை ஊத்திக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க இப்போ சீட்டையும் குறைச்சிக்க போறாங்க, 140 சீட்டுக்கும் வர போறாங்க, 114 வாய்ப்பு இல்லாம போகுது, யாரு வேணாலும் விலை போக முடியும் அப்படிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வர போறாங்க. ஆனால் எடப்பாடி நல்ல கெத்தா 160ல பிளான் பண்றவரு குறைச்சிக்கணுங்கிற அவசியம் இல்லாம 150ல நிப்பாரு போடுறதுக்கு தெரியல. என்ன ஆக்சுவலா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு 2 வரியில பதில். இவ்வளவு கெத்துக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. கல்யாணம் எப்படி நிக்க போகுது, தாலியை வேணாலும் வாங்க, திருப்பி கொடுத்தா காசு கிடைக்கும், சோத்தை வடிச்சிடாத வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம டிஎம்கேக்கு சொல்ல முடியும். அண்ட் இந்த குறுநில மன்னர்களுடைய செகண்ட் ஜெனரேஷன்ல இன்னைக்கு 40-50 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ ஈஸியா தே வில் கம் இன் டு பாலிடிக்ஸ். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா குறுநில மன்னர்களுடைய எந்த மனைவியுடைய பையன் வர்றாங்கிறது வேணா கேள்வி இருக்கலாம். சிலது மூத்த தாரத்துக்கு இருக்கலாம், சிலது இளைய தாரத்துக்கு இருக்கலாம். ஏன்னா எல்லா கர்மமும் 3-4 தான் கட்டிக்குச்சு. அதனால இதனோட யாரு மூத்தாள் பையன்கிறது ஒண்ணு நடக்க போறது இல்லை. அதை வேணா தெளிவா சொல்லலாம். அதே சமயத்துல அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து போட்டி இருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் தானே வந்து அவங்க காலை வாரிப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு நமக்கு காலமா தெரியும். அதே சமயத்துல இப்ப காங்கிரஸ் வந்து தாவேகா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இந்த திமுகவை பல விதமா வந்து அவங்க வந்து இரிட்டேட் பண்ணிட்டு திருப்பி வந்து திமுகவோடய ஜாயின் பண்ற போது காங்கிரஸ் ஓட்டும் திமுக ஓட்டும் ஒருத்தருக்கு இந்த டிரான்ஸ்பர் ஆகுமா? ஏங்க கூடா நட்புன்னு கேவலமா படுத்தி நாடால இருக்கிறத பத்தி பேசி பெண்ணுக்கு ரத்தம் வர்றதெல்லாம் பேசி அவ்வளவு கேவலப்படுத்தினதுக்கு அப்புறமும் அவங்க 2 பேரும் அமர் அக்பர் ஆந்தோனி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் என்ன கேவலம் இருக்கு? காங்கிரஸ் தொண்டனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவன் இந்த வாட்டி ரொம்ப ஊண்டாயிருப்பான். ஏன் ரொம்ப ஊண்டாயிருப்பான்னா, ஆட்சியில் பங்குன்னு கேட்கறது தப்பு. நீ வெறும் பல்லக்கு தூக்கி தான். உன்னுடைய வேலை, உனக்கு வந்து நீ சீனியர் தேசிய கட்சிங்கிறதுனால முன்னாடி தூக்க விட்டுருக்கேன், இல்லைன்னா நான் உன்ன பின்னாடி தான் பல்லக்கு தூக்க விட்டுருப்பேன், உன் முகம் கூட தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினதுக்கு பிறகும்
ராகுல் காந்திக்கு உண்மையிலே இன்னைக்கு ஃபண்டிங் வந்து திமுக கிட்ட இருந்து தான் போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு எங்கேயுமே யாருக்கிட்டையும் அவர்கிட்ட இருக்கிறதே 3 மாநிலம். இமாச்சல் பிரதேசல கடன் கொடுக்கறதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா மாநிலமே கடன்ல இருக்குது. டி.கே. சிவகுமார் ஏதாவது இது காரணங்கள் இல்லாம கொடுக்க மாட்டாரு. 10 ரூபாய்க்கு 2 5 ரூபாய் கொடுப்பாரு. 11 ரூபாயா கொடுப்பாரு. அவரு காரணம் இல்லாம பண்ண மாட்டாரு. ரேவந்த் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு மொய் எழுதுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. சோ இவங்களுக்கு உண்மையிலேயே பணம் வந்து ராகுல் காந்திக்கு, அதாவது ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் காங்கிரஸுக்கு பணம் போகிறது திமுக தான் போகுது. எதனால போகுதுன்னா, ஒரு பிரதம வேட்பாளர்னு ஒண்ணு தனக்கு இருந்தா தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தான் நிக்க முடியுங்கிறது டிஎம்கேக்கு நல்லா தெரியும். விலை கொடுத்து வாங்கினாலும் தே ஷுட் ஹேவ் பிரதமர் வாக்காளர், யாராவது வேட்பாளர் இருக்கணும். அது ராகுல் காந்தி தாங்கிறதுனால ஃபீடிங் பண்றாங்க. சோ இவ்வளவு பெரிய சுத்தல் நடந்து, அசிங்கம் நடந்தாலும், அவமானம் நடந்தாலும் காசு கொடுத்துதான் ஓட்டு வாங்க போறோம். நான் ஸ்டாலினா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், காங்கிரஸை நான் தள்ளி விட்டுருப்பேன். ஏன்னா காங்கிரஸ் போயிருக்காது. காங்கிரஸ் தானாக 3வது அணிக்கு போயிருக்காது. நானா தள்ளி விட்டு அந்த 25 சீட்டை இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து நான் 175ல ஒழுங்கா நின்று இந்த களத்தை வந்து தைரியமா சந்திச்சிருப்பேன். இப்ப அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போச்சு. ஓகே சார். நம்ம அதிமுக சைடு வருவோம். இந்த வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். இது சம்பந்தமா மோடி அவருடைய மன் கி பாத்ல பேசினது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. ஜெயலலிதாவை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசி, நம்ம பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட வந்து அதே மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு மீண்டும் இப்ப ஜெயலலிதா தமிழக தேர்தல்ல ஒரு முக்கியமான பொருளா ஆயிட்டு வராங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதிமுகல திரு எடப்பாடியார் அதிமுக ஆட்சிக்கு வந்தான்னா கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இல்ல, கஷ்டப்படுற நீடி குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் தொகை கொடுக்கறதா ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. ஸோ என்டிஏ சைட்ல அதிமுக எவ்வளவு பலமா ஆயிட்டு வருது இப்போ? ஜெயலலிதா அப்படிங்கிறது வந்து அதிமுக கொண்டாடுவதை விட திமுக ஜெயலலிதா அம்மையார், ஜெயலலிதா அம்மையார், ஜெயலலிதா அம்மையார்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க பாருங்க. எப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா ஒரு தாடகை, ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசி, ஒரு நர்த்தகி, என்னெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அத்தனையும் பேசிக்கிட்டு இருந்தது கருணாநிதி. கருணாநிதியை கேவலப்படுத்தாத ஆளே உலகத்துல இல்ல. வள்ளுவரை மட்டும் விட்டு வச்சிருந்தாரு. கம்பரை பத்தி எதுவும் கேவலமா அவர் பேசினது இல்ல. மத்தவங்க எல்லார பத்தியும் அவர் கேவலப்படுத்தி இருக்காரு. அது வேற விஷயம். ஆனா ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவங்க வந்து சுப்பிரமணிய சாமியும் அந்த வழக்குல விட்டுட்டாரு. அன்பழகன் போராடி கர்நாடகால வழக்க மாத்தி தமிழ்நாட்டுல இருந்தா கோபம் அந்த அளவுக்கு இருக்காது, கர்நாடகால தான் காவிரி விஷயத்துல அவங்க ஃபைட் பண்ணதுனால அவங்க மேல கோபம் இருக்கும்னு சொல்லி தள்ளி விட்டு இத்தனை அசிங்கங்களை பண்ண திமுக இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாருங்குது. அதுதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். ஜெயலலிதா கொண்டாடப்படுவது எதிரிகளால். நீங்க ஆதரவாளர் கொண்டாடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அந்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து தலை நிமிர்த்தி நிறுத்த முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணது ஜெயலலிதா அம்மா தான். அவங்க கிட்ட யாரெல்லாம் குப்பை கொட்ட முடியாதோ, திருநாவுக்கரசு பிஜேபிக்கு போய் காங்கிரஸுக்கு வந்தாரு, ஆர் எம் வீரப்பன் திமுகவுக்கு போனாரு, திண்டுக்கல் பெரியசாமி திமுகவுக்கு போனாரு. எல்லாருமே அங்க குப்பை கொட்ட முடியாதுன்னா ஸ்ட்ரைட்டா இங்கதான் வர்றாங்க. ஓபிஎஸும் அப்படிதான், வைத்தியலிங்கமும் அப்படிதான், மனோஜ் பாண்டியனும் அப்படித்தான். எல்லாமே திமுகவுடைய ஆட்களா தான் உள்ளுக்குள்ள அல்ல கைகளா இருந்தாங்க, கருப்பு ஆடுகளா இருந்தாங்க. பட் ஜெயலலிதா could take the control. இன்னைக்கு அதே கண்ட்ரோலை எடப்பாடியும் எடுத்திருக்காரு. he was very clear. அவரை பத்தி என்னென்னவோ சொன்னீங்க. அவர் ரொம்ப சுயநலவாதி, பிஜேபி ஏமாத்திருவாரு, அவர் துரோகி, அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. இன்னைக்கு என்னாச்சு? அவர் யாரெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரோ அவங்க எல்லாம் திமுகவுக்கு தானே போயிருக்காங்க. இது எந்த விதத்துல யூ கேன் கம் அவுட். சோ ஜெயலலிதா அப்படிங்கிறவங்களை பத்தி அண்ணாமலை ஐயா ஒரு பத்திரிகையில ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது, அது வாண்டடா அந்த கேள்வியை நீக்கிட்டாங்க, இல்ல அந்த கேள்விக்கு பதில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாருங்கிற வரைக்கும் ஒரே ஒரு முறை ஜெயலலிதா அம்மாவை பற்றி ஒரு கருத்து நேர்மையா எடுத்து வச்சார். அதாவது ஊழல் அப்படிங்கிறதுல 91க்கு அப்புறம் அது ரொம்ப பிரதானமாக இருந்தது அப்படிங்கிறத சொன்னார். மத்தபடி எங்க போனாலும், அது மோடி இன்னைக்கு இல்ல, அந்த காலத்துல இருந்து சொல்றேன், அவர் முதலமைச்சராக இருந்த காலத்துல இருந்து சொல்றேன், அவர் முதலமைச்சர் ஆகும் போது இங்க இருந்து நான் பாராட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும், அதே மாதிரி செங்கல் அனுப்பிச்சு வச்சு இதுல வந்து கர்சேவக்ல வந்து பங்கேற்றதா இருக்கட்டும், ஜெயலலிதா வாஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு சே தட் வெரி கிளியர்லி, ஆஃப்டர் ஆல் ஐ எம் எ ஹிந்து. இதுதானே நானும் நீங்களும் பண்றோம். ஏன்னா நானும் நீங்களும் we didn't plan to not be a Muslim. We didn't என்ன ஒரு சந்தோஷமா கிறிஸ்துவராக இருந்தா நான் லண்டன்ல பிறந்திருப்பேன்னு நினைச்சிட்டு நம்ம இந்துவா பிறக்கல. நான் பிறந்தேன் என்னை ஹிந்துன்னாங்க, நீங்க பிறந்தீங்க உங்களை ஹிந்துன்னாங்க, அவரை கிறிஸ்துவருங்கிறாங்க, இவரை இஸ்லாத்தை வருங்கிறாங்க. We didn't choose what to be and what not to be. அப்படி இருக்கும்போது அதை நான் சொல்றதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? டு சே தட் ஐ எம் எ ஹிந்து, ஒரு நெத்தி பாழ் நெத்தி வச்சுக்கிட்டு அப்படி என்ன குப்பை கொட்ட போறோம்?
வாட் இஸ் தட் யூ கெயின் பை சேயிங் என்னோட ஃபோர்ஹெட் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நான் ஒரு ஆபீஸ்ல இருக்கேன், 7 மணிக்கு உட்கார்ந்து இருக்கேன், எஸ் கலைஞ்சு போச்சு, இல்லைன்னா என்னுடைய திருமணம் என்னோட நெத்தியில இருந்திருக்கும். அப்ப இது இல்லாம இருக்கணுங்கிற அவசியம் எங்க வந்தது? ஷி வாஸ் வெரி கிளியர் ஆன் வாட் ஷி வாண்டட் டு பி. அவங்க மாற்று கருத்து சட்டசபையிலேயே வந்து எம்ஜிஆரும் சொன்னாங்க, அப்படிதான். நான் வந்து ஒரு பாப்பாத்தி அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் எந்த தயக்கமும் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அதை எடுத்து சொல்ல விரும்புறேன். மன்னிக்கூட தொடர்ந்து. ஆமா, ஏன்னா பேசிக்கலி ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் நோன் டு பி அ பார்ப்பனர் ஆர் பாப்பாத்தி ஆர் வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து எல்லாத்தையும் பொதுவா பார்த்தாதான் நீங்க பாப்பாத்தியாவே இருக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க படிச்சவர்னு கிளைம் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா, பை கிளைமிங் படிச்சவர் நீங்க என்ன முடிவு பண்றீங்க? இஃப் யூ கான்ட் எக்ஸ்பிளைன் சம்திங், வாட் இஸ் தட் யூ ஆர் அ கிராஜுவேட் ஆஃப்? அப்போ அந்த பாப்பாத்தியா இருக்கிறதுங்கிறதே எல்லாத்தையும் சமமா பாக்குறதுக்காகத்தான். என்னோடது எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சாதானே நான் பார்ப்பனராகவே இருக்க முடியும். If everything நான் ஓன் பண்றேன்னு எதையாவது நினைச்சா என்னை விட முட்டாள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கரெக்டா? So she was very clear. So definitely she will be understood by the governments for next 30 to 40 years. ஆனால் அது நடக்கணும்னு சொன்னால் 2026ல திமுக தூக்கி எறியப்பட்டால் 11 வருஷம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நடுவுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திமுக will be thrown out because அவங்களுக்கு இந்த சட்டசபைங்கிற ஒரு இதுவே கிடைச்சிருக்காது. அதாவது ஒரு ஒரு பாண்டித்தி ஒரு சௌரியமே கிடைச்சிருக்காது. they will be thrown out. அப்போ இதுதான் பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். ஜெயலலிதா will be remembered at least for 30 to 40 years because she was selfless. அவங்க ஊழல் பண்ணாங்க, மண்ணாங்கட்டி பண்ணான்னு பேசுறவங்க எல்லாம் கிட்டலாம் போய் நான் ஜெகத் ரட்சன் பத்தியோ பொன்முடியை பற்றியோ டிஆர் பாலுவை பற்றி, டிஆர் பாலு சொல்றாரு பாருங்க, 600 கோடிக்கு கப்பல் வந்தது நான் வாங்கினேங்கிறாரு. அது அவ்வளவு குறைஞ்ச விலையில கிடைச்சது நான் வாங்கினேங்கிறாரு. இது என்ன தேசபக்தியா? அந்த கடலை கொண்டு இல்லைன்னா அந்த இதுக்கு ஒண்ணு ட்ரை பண்ணாரு, சிலோன்ல வந்து இந்த ராம பாதையில வந்து சேது சமுத்திர திட்டத்துக்கு ட்ரை பண்ணாரு. இதெல்லாம் எதுக்கு ட்ரை பண்ணாரு? சோ இட் இஸ் ஆம்பியஸ். அவங்களை கம்பேர் பண்ணும்போது ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லுவீங்களா? பார்ட்டிக்கு ஃபண்ட் வேணும்னா லஞ்சம் வாங்காம எப்படி பார்ட்டி ஃபண்ட் நடத்துறது? நீங்க கூட்டு பாருங்களேன், விவேகானந்தரின் நினைவு தினத்தன்னைக்கு உங்க தெருவில் இருக்கிற ஒரு 40 பேரை ஒரு மீட்டிங்கு கூட்டு பாருங்களேன். அன்லஸ் யூ ஆர் மோஸ்ட் வாண்டட், மோஸ்ட் அடயர்ட் அப்படின்றதா இருந்தாதான் அந்த கூட்டமே வரும், இல்லைன்னா காசு கொடுத்தாதான் வரும். பார்ட்டி ஃபண்ட் எங்க இருந்து வரும்? அதுவே தப்பா? அப்படிதான் she was seen. பச்சையா சொல்லட்டுமா ஒரே வரியில, எம்ஜிஆர் இன்னும் 10 கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒவ்வொரு பொம்பளையும் சொல்லுச்சு. அதே ஆப்போனன்ட்டுக்கு அப்படி சொல்லல, உனக்கு எல்லாம் ஒன்னே ஜாஸ்தின்னு சொல்லுச்சு. I'm not naming anyone. So அந்த கெத்து was there for even ஜெயலலிதா. என்னங்க அவங்க ஃபேண்டாஸ்டிக், அப்படிதான் இருந்தாங்க. நம்ம ஆளுங்க தான் கெடுத்தது. ஓகே சார். இப்போ ஜெயலலிதா மறைவு தான் வந்து ஒரு விபத்து மாதிரி நடந்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு சைடு நம்ம நீங்க சொல்றதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சாலும், இப்ப வந்து அதிமுகவுக்கு வேற சில ப்ராப்ளமும் வருது. அதாவது கொடி சின்னம், அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வழக்கு தொடுத்திருந்தாங்க. தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் அதுல எடுக்கல அப்படின்னு முன்னாள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தலைவரான பெங்களூர் புகழேந்தி அவர் ஒரு அவமதிப்பு வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கோட விசாரணையில உச்ச நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையர்கிட்ட ஏன் தாமதப்படுத்துறீங்க, அந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, இப்ப நேத்திக்கோ இன்னைக்கோ அது வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கு. இதுல வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போறது, என்ன செய்ய போறது? சார், தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் செயற்குழு பொதுக்குழு தான். அதிமுகவுடைய லீகல் பேப்பர்ஸ்ல பொதுச் செயலாளருங்கிறதுக்கு மட்டும் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியும்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஆனால் அங்கேயும் செயற்குழு பொதுக்குழு தான். அன்பழகன் விஷயத்திலையும் செயற்குழு பொதுக்குழு தான். நான் அப்பா, அதனாலதான் நான் தான் ஃபார்ம்ல பில கையெழுத்து போடுவேன், நீ சித்தப்பா அப்படின்லாம் தேர்தல் ஆணையத்திட்ட பேச முடியாதனாலதான் அன்புமணி கிட்ட பாமக போச்சு. அதிமுகலையுமே இது வரைக்கும் 2 முறை அதிமுக இரட்டை இலையை நீங்க பறிச்சிருக்கீங்க. ஒரு முறை ராஜீவ்காந்தி பண்ண மிகப்பெரிய தப்பு, அந்த 1991 அவருடைய அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஜானகியா ஜெயலலிதா வாங்குற ஒரு கொஸ்டின் வரும்போது இரட்டை இலையை முடக்கினது ஒரு முட்டாள்தனம். அதையும் மீறிதான் she came out with whatever it is 89 பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்கே நகர்ல அதே மாதிரியே இரட்டை இலையை முடக்கினாங்க. அப்ப கூட வந்து வாட் ஷுட் ஹேப்பன் ஹஸ் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி இருந்து, எந்த காலத்துக்கும் பொதுச் செயலாளர் இஸ் அல்டிமேட், செயற்குழு பொதுக்குழு இஸ் அல்டிமேட். எடப்பாடி அவர்களிடம் இத்தனை பெரிய டிராகான்ஸ், பெரிய பெரிய முதலைகள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், திருடர்கள் எல்லாரும் இருந்தும் 2016ல இருந்து இன்னி வரைக்கும் அவருடைய ஒரு பொதுக்குழு உறுப்பினரை, ஒரு செயற்குழு உறுப்பினரை உங்களால எடுத்துட்டு போக முடியல. டிடிவி எல்லாம் சாதாரணமான ஆள் இல்ல. நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது, திமுக எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது பேண்ட் எடுத்துடும்,
அப்படின்னுவாங்க. இல்ல ஓட விட்டே கூட எடுக்கும். அந்த அளவுக்கு திறமை உள்ளதுன்ற அதையெல்லாம் மீறி he has kept his party into a strong hold. நீங்க போய் புகழேந்தி குடுக்கறதுனாலயோ, இல்ல சசிகலா ஒரு புகார் குடுக்கறதுனாலயோ தேர்தல் ஆணையம் எப்படி மாத்தி சொல்லும்? மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அது பிஜேபி அணியாக இருந்தாலும், என்டிஏல இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். என்டிஏல இல்லன்னாலும் அப்படித்தான் நடக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ராஜீவ் காந்தி செய்த தப்ப வாஜ்பாயோ அல்லது மோடியோ அல்லது அதற்கு பின்னாடி யார் வந்தாலும் செய்ய மாட்டாங்க. ஓகே சார். ஸோ இன்னைக்கு வந்து திருமதி சசிகலா அவங்க வந்து ஒரு ஒரு பொது கூட்டம் கூட்டி, அவங்க ஒரு கட்சிய அனௌன்ஸ் பண்ணி, அவங்க வந்து ஒரு மேடையில வந்து அதுக்கான ஒரு பேச்சும் நடத்தியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப தீவிரமா போறதா நம்ம கேள்விப்படுறோம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், டிஆர் பாலுவோட அவங்க பிசினஸ் பண்ணி ஆகணும். அதிமுக ஆட்சியில இருந்தாலும், திமுக ஆட்சி இருந்தாலும் அவங்களுடைய சாராயம் விக்கணும். டிஆர் பாலுடைய சாராயம் விக்கணும். சோ இது சாராய அதிபர்களுடைய மிரட்டல், அதற்கான பணிவு. இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. வாட் ஆஸ் சசிகலா டு டூ இன் பாலிடிக்ஸ்? எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க. சொத்து இருக்கு, அதை காப்பாத்தணும்னா அரசியல் கட்சி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான். ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் நாய் வளர்ப்பாங்க. எதுக்கு நாய் வளர்ப்பாங்க அப்படின்னா திருடு போயிருமோங்கிற பயத்துல. அந்த மாதிரி பெரிய சொத்து வச்சிருக்கிறவங்க அரசியல்ல இருப்பாங்க. அவங்க ஒன்றும் பொது சேவை செய்யறதுக்காக அரசியலுக்குள்ள வர்றதில்லை. ஜஸ்ட் லேபிள். ஒரு அல்சேஷனுக்கு பதிலாக ஒரு பெரிய நாய், ஒரு டெய்லி 4 கிலோ கறி தின்ற நாயை வச்சுக்கிட்டு மோப்ப சக்தி எல்லாம் உள்ள அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் தேர் இன் பாலிடிக்ஸ். வாட் இஸ் தட் ஷீ கேன் டு? தமிழ்நாடுடைய 38 மாவட்டங்களை சொல்ல சொல்லலாமா? ஒரு 10 மாவட்ட பேர் சொல்ல சொல்லலாமா? she was a maid. She was assisting ஜெயலலிதா. இத தமிழ்ல சொன்னா வேற அர்த்தம் வந்துடும். அதோட முடிஞ்சு போச்சு. அவர் டிஆர் பாலு ஏதோ நிர்பந்தப்படுத்துறாரு, டிடிபி வாக்குகளை கொஞ்சம் பிரிக்கணும், ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால அவங்க ஒரு பார்ட்டியை ஓபன் பண்ணி உடனே நான் பாக்குறேன். ஏங்க, பெங்களூர்ல இருந்து அவங்க திரும்பி வர்றாங்க. ஸ்டாலின் எதுக்காக கல்யாண மேடையில பெங்களூர்ல இருந்து ஒரு வண்டி வருது, நடக்க போற ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? வாட் வாஸ் இஸ் அஜெண்டா? சசிகலாவை வச்சு அதிமுகவை டார்கெட் பண்ணி அதிமுகவை கையெடுக்கப்படுத்தணும். இதான் அவருடைய நோக்கம். விச் couldn't happen. ஸோ அவங்க ஒரு பார்ட்டியை ஓபன் பண்ணுவாங்க, நான் வாக்கு பிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 சீட்டு கொடுப்பாங்க அல்லது 5 சீட்டு கொடுப்பாங்க. முக்குளத்தூருடைய வாக்குகளை பிரிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆல் தோஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். இவங்க எல்லாம் ஓபிஎஸ் சசிகலாலாம் போன தேர்தல் வரைக்கும் எடப்பாடியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக வேலை செஞ்சாங்க மறைவா. இப்போ ஓப்பனா வேலை செய்யறாங்க. அவங்கள மேல கொண்டு வந்து துகிலுரித்து காட்டிய புண்ணியம் வேணா நீங்க அதுக்கு பாரத் ரத்னா எடப்பாடி ஐயாவுக்கு கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ பாமக ஃபவுண்டர் டாக்டர் ராமதாஸ் அவர் என்னதான் ஆனார்? ஏன்னா அவர் வந்து அறிவாலயத்தோட பேசிட்டு இருந்ததா பேச்சு வந்தபோது இப்ப அது அந்த பேச்சு கை நழுவி விட்டது. ஏன்னா திருமாவளவன் வந்து பிரஷர் கொடுக்கறதா அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே சமயத்துல அவர் வந்து தன்னுடைய மகள் காந்திய வந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அனுப்பியிருக்கிறதா வந்து ஒரு தகவலும் பரவுது. அங்க என்ன ஆகும்? இல்ல சார், தாவேக்காவோட அவர் எந்த ஒரு டீலிங்கும் வச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டார். ராமதாஸ் ஒரு பிரின்சிபிள்டு மேன். என்னதான் தப்பு தண்டாவா பேசிட்டு இருந்தாலும், பையனை பத்தி அசிங்கமா பேசிட்டு இருந்தாலும், இஸ் அ மேன் ஆஃப் சம் பிரின்சிபிள். நான் அதை மதிப்பேன். ஆனால் அவருக்கு அரசியல்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு 3 வீடு இருக்கு, மாத்தி மாத்தி போயிட்டு வந்துக்கலாம். பிரச்சனை என்னன்னா, அவரோட கூட இருந்து இந்த பல்ல தூக்குற வேலையை ஒரு 4 பேர் பண்ணாங்க இல்லையா? அந்த 4 பேருக்கு அரசியல் எதிர்காலம் வேணும் இல்ல. பண்பழகன் சுட்டு போட்டாலும் அடுத்த ஜென்மத்துல அவர் பண்பழகன்னு பேர் வச்சுட்டு வந்தாலும் இந்த 4 பேருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாரு. அது தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த 4 பேருக்கு என்ன பண்ணணும்? ப்ராபப்ளி திமுக சொல்லி, ஐயா உங்களுக்காக தானே உழைச்சிட்டு இருந்தோம், ஊத்தி மூடிச்சு, தயவு செஞ்சு சீட்டை கொடுங்க, உதயசூரன்ல நிக்கிறோம். அப்படி இல்லைன்னா ராமதாஸ் பேரை கெத்தா காட்டுறதுக்காக மாங்கனி சின்னத்துல நிற்போம், அன்பழகன் மாம்பழம் விற்கட்டும், அப்பா வந்து மாங்கனி விற்கட்டும் அப்படின்னு ஏதாவது பண்ணுவாங்க. ஆல் தீஸ் காமெடிஸ் ஹஸ் டு பி டேக்கன் அஸ் சேஞ்ச் ஓவர் ஷாட்ஸ். ஒரு சினிமால ரொமான்டிக் சினிமாவா இருந்தாலும் சீரியஸ் சினிமாவா இருந்தாலும் சேஞ்ச் ஓவர் ஷாட்னு வரும். ஒரு சீரியஸ் சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் நடுவுல அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு கடந்து போக வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆனால் 4 சீட் வரைக்கும் உதயசூரியன்லயோ அல்லது மாங்கனி சின்னத்திலேயோ பாமக அப்பா கட்சிக்கு சீட்டு ஒதுக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆஃப்டர் உழைச்சதுக்கு கூலி கொடுக்கணும்ல, சும்மா உழைப்பாங்களா? தாமதம் ஆனாலும் இந்த பழம் நழுவி பால்ல விழுந்தது போன வாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க இப்ப வந்து கூட்டணியில தொகுதி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நிறைய ஸ்வீட் பாக்ஸ் கை மாறி இருக்கிறதாகவும் தகவல் வருது. சோ ஸ்வீட் பாக்ஸோட அவங்க வந்து சந்தோஷம் ஆயிடுவாங்களா? இல்லாட்டி அவங்க கேட்கிற தொகுதி வேணும், ராஜ்யசபா சீட் வந்து திரு சுதீஷ்க்கு வேணும் அப்படிங்கறதுல வந்து அவங்க தீவிரமா இருப்பாங்களா? அவங்க நினைக்கிறது நடக்குமா? இல்ல பழம் அழுகிதான்
தபால்ல விழுந்தது. பால்ல கூட விழல. பழம் அழுகி தான் விழுந்தது. அதெல்லாம் ஒண்ணும் பழுத்தெல்லாம் ஒண்ணும் விழல. கேள்வி என்னன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து எதையோ ஒரு அரசியல் அவங்க பண்றாங்கன்னா, எதுக்காக பண்றாங்க? ஒரு ராஜ்யசபா சீட்டையாவது பார்த்துருவோம். தன் பையன் இருக்கக்கூடாதான்னு கேட்கறாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலினுடைய ரிசல்ட் வந்த நாள் வீடியோஸ் எடுத்து பாருங்க. அன்னைக்கு ஈவினிங் நான் மாலை முரசுல பேசினேன். இதே மேட்டர் தான் சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதிமுக கூட்டணியில இருக்காங்க. ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அதிமுக ம், கூட்டணியில இருக்காங்க. அவங்க ம், திமுகவை பார்த்து கேட்கறாங்க. 4000 ஓட்டுல ஒரு பையன் தோக்கணுமா? இந்த சின்ன பையன் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாதா? நீங்க விட்டு கொடுக்க கூடாதா? யார கேட்கறாங்க? திமுகவை ம். கேட்கறாங்க. எத்தன மணிக்கு கேட்கறாங்க? 3, 4 மணிக்கு கேட்கறாங்க. எதையாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அவரு தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி தொல. நான் வந்து என் பையன பாராளுமன்றத்துக்கு அனுப்புறேன். ஏன்னா போகக்கூடாதா? அப்பயே கேட்கறாங்க. நான் வந்து கரெக்ட், ப கரெக்ட். எதேச்சா சொல்லல. எதுவும் மாத்தி சொல்லல. சோ ஷி இஸ் ஆஸ்கிங் பிளன்ட்லி டிஎம்கே, நீங்க விடுங்க. பையன் போகட்டும். ஏன்னா 40க்கு 40 ஜெயிக்கணும்னா அப்படியே நடக்கணுமா? அது 39 இருந்தா பரவாயில்ல இல்லையா? ஒரு சீட்டு தோத்தா மானமா போயிடும். அப்படின்னு கேட்கறாங்க. சோ அவங்க என்ன கேட்க போறாங்க இந்த பேரத்துல? கண்டிப்பா ராஜ்யசபா சீட்டு தான் கேட்க போறாங்க. கமலஹாசனுக்கு பக்கத்துல போய் உட்கார வேண்டிய துர்பாக்கியம் விஜயகாந்தோட பையனுக்கு வந்ததுன்னா 2 பஞ்சை எடுத்துட்டு போயிட்டாருன்னா மேட்டர் முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா அவர் என்ன மென்டலாகி வருவாரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க ராஜ்யசபா சீட்ல போய்? வாட் இஸ் தட் தேர் கோயிங் டு டூ? இன்னைக்கு 130க்கு மேல நாம கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம் பிஜேபி. இவங்க ராஜ்யசபால என்னத்த பண்ணிருவாங்க? ஜெயா பச்சன் ராஜ்யசபால இருந்துட்டு என்ன பண்றாங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, நியாயமான பிரச்சனை இருந்ததுன்னா, நீங்க ஜெயா பச்சனுக்கு எழுதுங்க. அவங்க சால்வ் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஒரு மண்ணும் கிடையாது. சோ இந்த இந்த ராஜ்யசபா அப்படிங்கறதுனுடைய அந்த மாண்பு இன்னும் சில பேரால காப்பாற்றப்பட்டு வருகிறது. ஆனால் இவங்கெல்லாம் வாங்கிட்டு போகத்தான் போறாங்க. தே டோன்ட் டூ பாலிடிக்ஸ் டு சர்வே. நாடு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பண்ணல. அவங்க கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பண்றாங்க. விலைக்கு வாங்க தகுதி திமுகவை தவிர உலகத்துல யார்கிட்டயுமே இல்ல. அது வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான். பட் தட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் டு யூ. அவங்களுக்கு கொடுக்க போற 6 சீட்டோ, அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தா இன்னும் நல்லது. எடப்பாடி பட்டாசு வெடிப்பாரு. 15 சீட்டு கொடுத்தா இன்னும் பெரிய புஸ்வானெல்லாம் விட சூப்பர். ஏன்னா அத்தனையும் சத்தியமா அதிமுக ஒரு ஒரு சீட்டு கூட தேமுதிக ஜெயிக்காது. எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. கார்த்தி சிதம்பரம் இவர் வந்து திமுக ஆதரவுல எம்பி ஆகி இப்ப வந்து லோக்சபால இருக்காரு. அவர் வந்து நேத்துக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாரி இந்த பனையூரோட வந்து அவங்க பேச்சுவார்த்தை முடித்து அவங்க தாவேக்காவோட சேராததுனால அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்கிறதாகவும், இதெல்லாம் பத்தி நீங்க வந்து இந்த முயற்சியெல்லாம் நீங்க வந்து இப்ப பெருசா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு விஷயத்துல. நான் டெல்லியில பேசி முடிச்சு தரேன் அப்படின்னு தாவேக்கா கட்சியினரிடமே அவர் சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்தது. அதே சமயத்துல அவர் வெளிப்படையா என்ன சொன்னதுன்னா, நான் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய மாட்டேன். திமுக, காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாலும் நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இத என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவர் பண்ணலன்னா அப்பா பண்ண போறாரு. அவர் பிரச்சாரம் பண்ணலன்னா கார்த்திகை சிதம்பரம் ஐயா போவாரு. கதாநாயகனே தேர்தல் அறிவிக்கை தான். கதாநாயகன்னா என்ன, ஏமாத்துறவன் கதாநாயகனா இருந்தா தான் திமுக தேர்தல் அறிவிக்கை நீங்க கதாநாயகன் சொல்ல முடியும். 2 ஏக்கர் கொடுக்குறேன்னு ஏமாத்தினாரு. ₹1 3 படி அரிசின்னு ஏமாத்தினாங்க. இப்ப 505 கொடுத்து 360 ஏமாத்தி இருக்காங்க. சோ கார்த்திக் சிதம்பரம் இல்லைன்னா அவர் போறார். பட் என்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் நாகரிகமா சொல்லிடுறேன். நாட்டுக்கு பணம் அச்சடிக்கிற விஷயத்த அப்பனும் பையனும் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது நடுவுல பாகிஸ்தான்ல பாத்துட்டு கொடுத்தான்னு துருவேந்தர் படத்துல நான் பார்த்த உடனே எனக்கு எந்த மரியாதையும், இவங்க சொல்ற கருத்துக்கள் மேல எனக்கு எந்த மரியாதையும் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நித்யானந்தான்னு ஒரு சாமி இருக்காரு. அவர் வந்து சில விஷயங்களை அற்புதமா பேசிட்டாருன்னு நீங்க உடனே பியூட்டிஃபுல், இவ்வளவு நல்லா பேசுறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த சாக்கடையிலிருந்து நல்லது வந்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்ல. சாக்கடையில பூ மிதந்து வந்தா எடுத்து வச்சுக்க போறீங்களா? இல்ல சாக்கடையில பாலிபேக் வந்தா எடுத்து வச்சுக்க போறீங்களா? ரெண்டும் கிடையாது. சாக்கடைங்கிறதுனால இந்த மாதிரி மனிதர்கள் பேசுகின்ற எந்த கருத்துக்கும் ஆனஸ்டா நான் சொல்றேன். என்னைக்கு வந்து ஒரு நாட்டினுடைய பணத்துக்கு ஈடாக பண்ற ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க, மறுக்கும்போது கூட உங்களை கேக்குறாங்க, இந்த படத்துல நீங்க ஒரு கேமியோ வந்திருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. இல்ல யூ குட் ஹவ் புட், அவர் என்ன காட்ஃபாதருடைய 3வது பையன் அந்த ஆக்டரை போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நக்கல் விடுறாரு. அவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டு இவங்க எல்லாம் ஜனநாயகம் பேசவே கூடாது. சிதம்பரத்துக்கு தெரியாத ஒரு ஊழல் 1990 இருந்து 2026 வரைக்கும் நடக்கல. அவருக்கு தெரியாத ஊழல் இன்னி வரைக்கும் ஒரு ஊழல் கூட அவருக்கு தெரியாம நடக்குது. சோ அவங்க கருத்துக்களை பற்றி நாம ஏன் பேசணும்? அவர் பிரச்சாரம் பண்ணலன்னா சிதம்பரம் பண்ண போறாரு. வாணி இல்லைன்னா ராணி, சீதா இல்லைன்னா ராதா. என்ன பெரிய வித்தியாசம்? சோ ஐ டோன்ட் ஹேவ் எனி அட்டாச்மெண்ட். ஐ டோன்ட் கிவ் எனி அட்டாச்மெண்ட் டு சச் பீப்புள். கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கும். இத்தனைக்கும் அவர் ஒரு பொருளாதார நிபுணர், யூனிவர்சிட்டியில எல்லாம் போய் லெக்சர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமையான ஒருத்தர். யோசிச்சு பாருங்க, அவர் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு.
15 லட்சம் போடுவேன்னு மோடி சொன்னாரே, ஏன் போடலைங்கிறார். ஒரு பொருளாதார நிபுணர் மோடி போடுறேன்னு சொன்னாலும் மோடி கிட்ட போய் என்ன சொல்லுவான், ஐயா எல்லாருக்கும் 15 லட்சம் கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் 8வது மாடியில உட்கார வைக்கிற மாதிரி என்ன ஆகும்னா, அவன் பணத்தை வந்து கடனை அடைப்பான் அல்லது செலவு பண்ணுவான், திரும்ப மார்க்கெட்டுக்குள்ள வரும். திரும்ப மார்க்கெட்டுக்குள்ள ஒவ்வொருத்தனும் 15 லட்சத்தை கொடுத்தானா இன்ஃபிளேஷன் எங்கேயோ போகும். இன்ஃபிளேஷன் எங்கேயோ போகும். கத்திரிக்காய் 1 கிலோ 1500 ரூபாய்க்கு விற்கும். தங்கம் ஒரு பவுன் அல்லது 1 கிராம் வந்து 30 லட்சத்துக்கு விற்கும். எல்லாரும் வாங்கினா 15 லட்சத்தை 140 கோடி மக்களும் மார்க்கெட்டுக்குள்ள என்ன பணக்காரன் ஒரே நாள்ல செலவு பண்ணுவான், குடிகாரன் 4 நாள்ல செலவு பண்ணுவான், ஸ்ரீலோலன் 1 வாரத்துல செலவு பண்ணுவான், மத்தவன் 4 மாசத்துல செலவு பண்ணுவான். செலவு பண்ணிடுவான்ல. அப்போ இஃப் இட் கம்ஸ் டு தி மார்க்கெட், இன்ஃபிளேஷன் தானே வளரும். இது ஒரு பொருளாதார நிபுணருக்கு தெரியாதா? அட்வைஸ் பண்ண மாட்டாரா? சப்போஸ் மோடி வந்து நான் கொடுக்குறேன்டா வா, எல்லாரும் வாங்க, இவர் 5000 ரூபாய் கொடுத்துட்டு பெருமை பேசுறாரு நம்ம ராஜராஜ சோழனுடைய பையன், அந்த மாதிரி அவரும் பேசினா பொருளாதார நிபுணர் தடுக்கணும். ஐயா இது நாட்டுக்கு எந்த விதத்திலையும் நல்லது இல்ல, பிரயோஜனம் இல்ல. இது திருப்பி மார்க்கெட்டுக்குள்ள வந்து ஏழைகளை தான் ஏழையாக்கும், பணக்காரங்களை பணக்காரனாக்கும். இது தவறான சிஸ்டம்னு சொல்லணும். அப்படி சொல்லாத அவரை போய் பொருளாதார நிபுணர்னு சொல்லிட்டு அவர் சம்பந்தப்பட்ட கேள்வி வேற கேட்டீங்கன்னா நான் நாகரிகமா இதோட நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேல சொன்னா தவறான வார்த்தைகள் வந்துடும். ஓகே சார், நன்றி சார். அதே சமயத்துல துக்ளக் இது வந்து அரசியல்ல பல வருடங்களா தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் பார்த்து அதை ஒரு கணிப்புல இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு பத்திரிகை துக்ளக். சோ துக்ளக்கோட அரசியல் பார்வையில இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு? இது ஒரு வித்தியாசமான களமா பலரால பார்க்கப்படுது. துக்ளக்கோட அரசியல் பார்வையில அது எப்படி இருக்கு சார்? நான் ஒரு துக்ளக் வாசகன், ஒரு முகநூல் வச்சிருக்கேன். 84,000 பேர் அதுல இருக்காங்க. 95 நாட்டுல இருக்காங்கிறத தவிர எனக்கும் பத்திரிகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லித்தான் நான் வந்து 2014 இருந்து இந்த முகநூல தொடங்கி இருக்கேன். உண்மையை சொன்னா துக்ளக்குங்கிறது கண்ணாடி சார், ரொம்ப பளிச்சுன்னு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சிரிச்சீங்கன்னா நீங்க சிரிக்கிறது தெரியும், நீங்க அழுதீங்கன்னா நீங்க அழுது தெரியும். உங்களை மீறி, உங்க சிந்தனையை மீறி ஒரு விஷயத்தை துக்ளக் என்னைக்கு சொன்னதில்லை. 2 விஷயத்துல சொல்லிச்சு. மொரார்ஜி மாதிரி ஒரு நல்ல மனிதன் கிடையாதுங்கிறத ஆணித்தரமா சொன்னாரு. சந்திரசேகருக்கும் அதே மாதிரிதான் சொன்னாரு. அதே மாதிரி இந்த கெஜ்ரிவாலுடைய அந்த மகாத்மா காந்தி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரை ஏமாத்திட்டு அண்ணா ஹசாரே வச்சு வியாபாரம் தான் நடக்கும், அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு சோசார் தான் சொன்னார். சோ சோசாருங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கண்ணாடியாக இருந்து உங்க முகத்தை காட்டக்கூடிய வேலையை தான் அவர் பண்ணியிருக்காரு ஒழிய he has not spoken anything. ஏதாவது தெய்வீக அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் அவர் வந்து உங்களை திணிக்கவே இல்லை. சோ துக்ளக் பத்திரிகை என்னைக்குமே இந்த இதை பத்தி சொல்லாது. சர்வே பத்தி சொல்றத கொஞ்ச நாளா நிறுத்திருச்சு, எனக்கு தெரிஞ்சு நிறுத்திருச்சு. பட் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பண்ணும். RSS மாதிரி துக்ளக்கும், ஒரு IAS ஒரு IPS மாதிரி துக்ளக்கும் நாட்டுக்கு எது நல்லதோ அதை எடுத்து சொல்லும். உங்களுக்கு சோசார் கடைசியா பேசிட்டு, அதாவது துக்ளக் ஆண்டு விழா மேடையில அவர் கடைசியா பேசிட்டு இறந்தது, அதாவது 2016 இறக்குறாரு. 2016 ஜனவரியில நடந்த அந்த நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு. பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, டைனாஸ்டிக் கட்சிக்கு ஓட்டு போடாதீர்கள் ஆணித்தரமா சொன்னார். அவர் இவருக்கு போடுங்க, அவருக்கு போடுங்க, இவங்களுக்கு போடுங்க, அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லல. கடைசியா ஒரு துக்ளக் மேடையில் சோசார் பேசின வார்த்தை, கடைசியா பேசினது அதுதான். ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்து பேசினார், டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்க்கு ஓட்டு போடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அது சிஸ்டம் ஃபெயில் ஆகும். சிஸ்டம் ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். கருணாநிதி ஐயா வீட்டுல 36 பேர் இருப்பாங்க. குழந்தையா மச்சினிச்சி எத்தனையோ பேர் இருப்பாங்க. நீங்க என்னதான் டெண்டர் வச்சு என்னதான் டிரான்ஸ்பரண்டா பண்ணணும்னு முடிவு பண்ணாலும் இவங்க எப்படியாவது உள்ள பூந்து வந்து அந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. சிஸ்டம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஒரு நாடு உருப்படாது. டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல சிஸ்டம் குறையறத தவிர்க்கவே முடியாது. சோ சோசார் என்ன சொல்லுவாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு வாசகனா, உங்களை மாதிரி நான் இன்னொரு வாசகனா என்ன சொல்லுவேன்னா, எந்த கட்சி அப்பனால, அதுக்கப்புறம் பையனால, அதுக்கப்புறம் பேரனால நடக்குதோ அந்த கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள். அது தேமுதிகவாக இருந்தாலும் வாக்களிக்காதீர்கள், வேற எந்த கட்சியாக இருந்தாலும் வாக்களிக்காதீர்கள். உடனே பாமகவை கொண்டு வராதீங்க. ஏன்னா பாமக ரொம்ப சிம்பிள். பையன் தெளிவா சொல்றான், உறவுகளை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம், மாத்தி மாத்தி கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம், ஒரே மாதிரி மாத்தி மாத்தி கூட்டணி போட்டு என்ன பிரயோஜனம், நாம ஒரு ஸ்டாண்டிங் நிப்போம், இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டு நிப்போம், ஒரு 10 வருஷம் தேர்தலில் சந்திப்போம் ஆணித்தரமா சொல்றாரு. அதனால நான் பாமகவை ஒத்துப்பேன். பட் ஈவன் அதர்வைஸ் இஃப் இட் இஸ் அ பார்ட்டி ஆஃப் ஒன்லி ஃபாதர் அண்ட் சன், இட் வில் நெவர் ஒர்க் அவுட். அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அது செய்யறதுடைய தீன்மை என்னவா இருக்கும்னா, 100 நன்மை செய்துட்டு ஒரே ஒரு தீமை செய்யும், அது பாம்பு வச்சு உங்க வீட்டை கொளுத்திடும். சிம்பிள். சோ சோசார் சொன்னது டோன்ட் கோ ஃபார் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். அப்படி கேட்கறதாக இருந்தா 2026 உறுதியா
பிஜேபி அண்ட் அதிமுக ஜெயிக்கும். ஏன்னா பிஜேபிக்கும் டைனாஸ்டிக்கும் சம்பந்தம் கிடையாது, நாஸ்டிக்கும் சம்பந்தம் கிடையாது, அண்ட் வாரிசு அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. வெரி குட் சார், வெரி குட் சார். துக்ளக்கோட கருத்தையும் நீங்க ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. மத்த கேள்விக்கும் ரொம்ப ஆணித்தரமான தெளிவான பதில்களை சொன்னீங்க. நேயர்களே, உங்களுடைய உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கிறேன், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். மீண்டும் சந்திப்போம். நம்ம எலெக்ஷன் முன்னாடி அடிக்கடி சந்திக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் ஜி. நன்றி.